தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பேராலே ஆமேன். தலைமுறை தாழ்த்தி கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல கடவுளே, மீண்டுமாக 6 மாதத்திற்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு திருச்சபைகளிலும் வழிபடுவதற்கான ஒரு கிருபை கொடுத்திருக்கின்றீர். ஆண்டவரே, இந்த ஆண்டு துவங்கி 9 மாதங்கள் நிறைவு செய்து 10ஆம் மாதத்தின் முதல் வாரத்தை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, பல எதிர்பார்ப்புகளுடன் ஆர்வத்துடன் வந்திருக்கின்ற ஒவ்வொரு சபை மக்களும் இந்த கரங்கள் தந்திருக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, அரசாங்க திட்டத்தின்படி வர முடியாமல் இருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்காகவும் வயது சென்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். இவர்கள் வீடுகளிலே இருக்கின்ற நேரத்தில் ஆண்டவரே, இந்த வழிபாடு அவர்களுக்கு சென்றடைவதற்கு ஆண்டவரே யூடியூப், ஃபேஸ்புக் வழியாக நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வழிபாட்டு துவக்கத்திலிருந்து இறுதி வரலும் இந்த அருட்பிரசனம் இருக்கட்டும். இந்த வழிபாட்டில் பாடுகிற பாடல்கள், வாசிக்கும் திருமறை பகுதி, கேட்கும் அருளரை, ஏறெடுக்கும் மன்றாட்டு அனைத்தும் இந்த அருள் சமூகம் இருக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் இன்று மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக இந்த கோலார் தங்க வயலில் வழிபாடுகள் இந்த வாரத்திலிருந்து துவங்கப்பட்டிருக்கிறது. அரசாங்க உத்தரவின்படி 60க்கு மேற்பட்டவர்களும் வழிபாட்டில் பங்கு பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பது நிமித்தமாக அவர்களுக்காகவும், சிறு பிள்ளைகள் 10 வயதுக்கு கீழே இருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்காகவும், சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காகவும் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்காகவும் இவர்கள் வழிபாட்டில் பங்கு பெறாத ஒரு சூழ்நிலை நிமித்தமாக உங்களுக்காக நாங்கள் வழிபாட்டில் ஒரு சில அம்சங்களை நாங்கள் ஒளிப்பதிவு செய்ய காத்திருக்கின்றோம். இந்த யூடியூப் வழிபாட்டு முடிந்தவுடனே உங்களுக்கு தொகுத்து வழங்க காத்திருக்கின்றோம். எல்லா திருச்சபையில் இருக்கின்ற மக்கள், வீடுகளில் இருக்கிறவர்கள், நீங்கள் ஜெபத்துடன் இதை கேட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துமாறு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டுமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டு முடிந்தவுடனே உங்களுக்கு இந்த தொகுப்புகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இந்த வழிபாட்டில் பங்கு பெற முடியாதவர்களுக்காகவும் நாங்கள் சிறப்பு இறைவேண்டல் ஏறெடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆலயத்திலும் இதற்கு உங்களுடைய மனமார்ந்த ஒத்துழைப்பு கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. ஒரு வீட்டிலே பிரவேசிக்கிறது போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரம் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்களுக்கு தரும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கே திரும்பி வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை ருசித்து குடியுங்கள். வேலையால் தன் குறித்து பாத்திரமாய் இருக்கிறார். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிறது பொழுது ஜனங்கள் உங்களை ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்காக அவரோடு காத்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் 6 மாத காலத்துக்கு பிறகு உண்மை வழிபடுவதற்காக ஒரு குடும்பமாக வந்திருக்கின்றோம். பல விதிமுறைகள் நிமித்தமாக இந்த வழிபாட்டில் பங்கேற்றிருக்கின்றோம். கர்த்தாவே, இதை நாங்கள் பின்பற்றுவதற்கு உதவி செய்யும். குறிப்பாக வீடுகளிலே இருந்து இந்த வழிபாட்டை பார்க்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாக நாங்கள் அவர்களை சென்றடைய உதவி செய்யுமாறு வேண்டுதல் செய்கின்றோம். உங்களுடைய திருமறை வசனத்தை நாங்கள் படித்து இதை புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்த உதவி செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கின்றோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த அறுவடை ஆற்றும் போது மட்டும் நீங்கள் மாஸ்க் கழட்டி உங்களுடைய கைகளை போடலாம். அறுவடை முடிந்தவுடனே நீங்கள் மீண்டுமாக மாஸ்க் அணியும்படி கேட்டுக்கொள்கின்றீர்கள். இந்த வழிபாட்டில் நாம் 6 மாதத்திற்கு பிறகு கூடியிருக்கின்றோம். கூடியிருப்பதற்கும் அரசாங்கத்தின் விதிமுறைகளின்படியும் நம்முடைய பேராயர் அனுப்பின கடிதத்தின்படி
நாம் மீண்டுமாக செய்யும்போது இந்த கைட்லைன்ஸை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான். உலகமே எதிர்பாராத வண்ணமாக ஒரு மாற்றத்துக்குள்ளாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் கடவுள் நம்மை இந்த ஆண்டு துவங்கி 9 மாதங்கள் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். எத்தனை இழப்புகள், எத்தனை கஷ்டங்கள், இதன் வழியாக உங்களையும் என்னையும் கடவுள் உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் அது கடவுளுடைய சொந்த கிருபையாக இருக்கிறது. இந்த நேரத்திலும் நாம் அவருடைய ஆலயத்தில் வந்து வழிபட வேண்டும் என்று சொல்லும்போது கடவுள் நம்மை வழிநடத்தி இருக்கின்றார். இனிப்பு வரப்போற நாட்களிலும் அவருடைய மாணவர் கர்த்தராக இருந்து நம்மை வழிநடத்துவார். நாம் வாசிக்க கேட்ட திருமறை தொகுதியில் இருந்தும் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்ன என்று பார்க்கும்போது இறை மக்களுக்கான நியாயம், லெய்டி சண்டே என்று அழைக்கப்படுகிறது. லெய்டி என்று சொல்லும்போது திருச்சபையில் ஆயர்கள், சபை மக்கள் என்று சொல்வார்கள். கிளர்ஜி அண்ட் லெய்டி என்ற ஆங்கில வார்த்தை. லெய்டி என்று சொல்லும்போது இறை மக்கள் என்று சொல்வது கடவுளால் அழைக்கப்பட்ட அனைவரும் இறை மக்கள் தான். அந்த இறை மக்கள் எந்த வேலைகள் செய்ய வேண்டும், ஆசாரியர்கள் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று திருமறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாம் கேட்க வேண்டிய கேள்வி, இறை மக்கள் யார்? அவருடைய தன்மைகள் திருமறையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது இறை மக்கள் அவர் சார்ந்தப்பட்டிருக்கின்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். விட்னஸ் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் காட் என்பதுதான் இதற்கான தலைப்பு. இறை மக்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியின் வழியாக இந்த சமுதாயத்திலும் திருச்சபையிலும் குடும்பத்தில் வாழ வேண்டும் என்பதை திருமறை திட்டமாக நமக்கு சொல்லியிருக்கிறது. இன்று திருமறை பாடம் மற்றொரு பாடமும் இருக்கிறது. சங்கீதம் 15ஆம் சங்கீதம், அதற்கு ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு இன்று வாசிக்கின்றேன். சங்கீதம் 15. சங்கீதம் 15 சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? ஒருவேளை ஆண்டவரே, திருச்சபையில் ஊழியத்திற்காக வந்திருக்கின்ற இறை மக்கள் யார்? அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறாக செயல்பட வேண்டும் என்று கேட்கும் போது அதற்கு பதில் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது கடவுள் நாம் உணர்த்துகிறார். உன்னதமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள். அப்ப இந்த இறை மக்கள், the people of God என்று நாம் சொல்லுகின்ற லேட்டி, இவர்கள் யார் என்று திருமறை சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உத்தமமாய் நடக்க வேண்டுமாம். அடுத்து நீதியை நடக்க வேண்டும், 2வது தகுதி. 3வது சத்தியத்தை பேசுகிறவர்கள். நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொல்லும் போது முதல் தன்மை உத்தமமாய் நடக்க வேண்டும். 2வதாக நீதியை நடப்பிக்க வேண்டும். அந்த நீதியை சார்ந்துதான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். 3வதாக சத்தியத்தை நாம் பேச வேண்டும். அந்த சத்தியம் குடும்பத்திலும், திருச்சபையிலும், சமுதாயத்திலும், நாம் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் நாம் சத்தியவான்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகுதிகளோடு நாம் கடவுளுடைய சன்னிதானத்திற்கே நாம் வர முடியும். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் பரிசுத்த இடத்தில் வர முடியும் என்று சொல்லும்போது இந்த தகுதிகள் உடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகுதிகள் யாருக்கு இருக்கிறது என்று பார்க்கும்போது இப்படியும் நாம் வாழ முடியுமா? இதெல்லாம் யதார்த்தமான வாழ்க்கைக்கு பொருந்தாது. பொய் பேசுவோம் அல்லது சண்டை போடுவோம், சமாதானம் இல்லாமல் இருக்கும், இவைகள் தான் வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் இந்த குணாதிசயங்களை நாம் எப்படி பின்பற்ற முடியும்? அதற்கு எடுத்துக்காட்டாகவும் திருமறையில் நாம் வாசிக்க கேட்ட தானியேல் புத்தகத்தில் அந்த
இந்த 4 வாலிபர்கள் பாபிலோன் அரசர்கள் சிறைபிடித்து பாபிலோன் நாட்டிற்கு ஒரு அரசர் ஒரு நாட்டை முற்றுகையிட்டு சிறைபிடிக்கும் போது அங்கிருக்கின்ற விலை மதிப்பான பொருட்களையும் அவர்கள் எதெல்லாம் அவர்கள் தேவையில் இருக்கிறதோ அதை எடுத்து தங்களுடைய நாட்டுக்கு போவார்கள். அப்படி போகும்போது மனிதர்களையும் அடிமைகளாக கொண்டு போவார்கள். அப்படி இந்த நல்ல பலசாலிகளாக இருக்கின்ற 4 வாலிபர்களையும் அழைத்து செல்கிறார்கள். தானியேல், ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்களையும் அவர்கள் எடுத்து செல்லும் போது அங்க அந்த நாட்டின் தலைவர் அந்த வாலிபர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் இனி அடிமைகளாக இருந்தாலும் இந்த நாட்டின் அரசருடைய அரண்மனையில் தான் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் இருக்கும்போது அந்த அரசர் தருகின்ற உணவை தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். அவர் குடிக்கின்ற நம்ம திராட்சரசம் மதுபானத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது இந்த 4 வாலிபர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் யூதர்களாகவும் இஸ்ரேல் நாட்டிலிருந்து வரும்போது இது எங்கள் பழக்கத்திற்கு மாறாக இருக்கிறது. நாங்கள் ஒரு காலமும் இந்த அரசு தருகின்ற உணவை நாங்கள் சாப்பிட மாட்டோம், அவர் கொடுக்கின்ற பானத்தை நாங்கள் பானம் பண்ண மாட்டோம் என்ற தீர்மானம் எடுக்கிறார்கள். நாம் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்றால், நீதியை நடக்க வேண்டும் என்றால், மனதார சத்தியத்தை படி நடக்க வேண்டும் என்றால், முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் உறுதியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். We need to take a firm decision in our life. அந்த தீர்மானம் என்னவென்று பார்க்கும்போது, எனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற உறவை யாரும் அதை தடை செய்யக்கூடாது, அல்லது அந்த வாழ்க்கைக்கு நான் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நடக்க வேண்டும். நான் கோலாகலங்களில் இருந்தாலும், பெங்களூரில் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய உறவினர்கள் பார்க்காத இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும், நான் கடவுளுக்கு பயந்து அந்த இடத்தில் கடவுளோடு நான் என்ன உறவு வைத்திருக்கின்றேனோ அது எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த உறவுகளில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த மாதிரி தீர்மானங்கள் மிக கடினமான தீர்மானங்கள். அவர் சொல்லுகிறார், அரசர் தருகின்ற ராஜபோஜன உணவை எனக்கு வேண்டாம், காய்கறி உணவு தாருங்கள், அந்த மதுபானத்தை நாங்கள் குடிக்க மாட்டோம், தண்ணீரை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய இறைவு கல்லூரியில் ஆசிரியர், பேராசிரியர் மற்றும் முதல்வராக பணியாற்றின ராயன்சிகா அண்ணன் அவர்கள் சொல்வார்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்தில் 4 பேர் நம்மை பார்க்கிறாங்களோ அதனால நம்ம தப்பு செய்யாதுன்னு சொல்லுவேன். வெளியில போகும்போது யாருமே நம்ம பார்க்கல, அதனால நம்ம தப்பு செய்யலாம்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் யாருமே இல்லை, ஆனாலும் நான் கடவுளுக்கு விரோதமாக நான் தவறு செய்ய மாட்டேன் என்று நினைக்கிறவர் அவர் எந்த இடத்துல இருந்தாலும் தவறு செய்ய மாட்டார். அதுதான் உண்மையான ஒரு தீர்மானம். 4 பேர் நம்ம பார்க்குறாங்க சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், இவங்க தப்பான நினைச்சுவாங்க, நான் இப்படிலாம் நடந்துக்கூடாது. நமக்கு தெரியாதவர்கள் இருக்கிற இடத்தில் யார் நம்ம பார்க்குறாங்கன்னா எப்படி வேணும்னா வாழலாம் என்று இந்த 4 வாலிபர்களும் நினைக்கவில்லை. அவர்கள் இருக்கின்ற பாபிலோன் நாடு அவர்கள் புதிய நாடு, அங்கு அடிமைகளாக போகிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய பழக்க வழக்கத்தை அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த உறுதியான தீர்மானம் என்ன தீர்மானம் என்றால், கடவுளுக்கு விரோதமாகவும் நாங்கள் எங்கள் விசுவாசத்துக்கு விரோதமாகவும் நாங்கள் தீர்மானப்படுத்திக் கொள்ள மாட்டோம். ஏனென்றால் இந்த உணவு சாப்பிடும் போது அது எங்களுக்கும் அந்த கலாச்சாரத்திற்கும் உரிய உணவு அல்ல. அதே இந்த தலைவர்கள் சொல்கிறார்கள், 10 நாட்கள் நீங்கள் எங்களுக்கு வடக்கறி உணவை கொடுங்கள், தண்ணீரை குடித்து நாங்கள் வருகிறோம். பாபிலோனில் இருக்கின்ற வாலிபர்களை பார்த்தும் நாங்கள் பலசாலிகளாக முன்னெடுப்போம். அவர்களுக்கு என்னென்ன ஆதாரம் அந்த அரசு தருகிறாரோ அதை சாப்பிட வேண்டும் என்று சொல்லி உறுதியான தீர்மானம் எடுக்கிறார்கள். வெறும் உணவிலும் கலாச்சாரத்திலும் மட்டுமல்ல, விசுவாசத்திலும் அவர்கள் தீர்மானம் எடுக்கிறார்கள். என்ன தீர்மானம் என்று பார்க்கும்போது, தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனம் 17-18 என்ன சொல்கிறது என்றால், அந்த நேபுகாத்நேசர் என்ற அரசு அந்த இடத்தில் இருக்கின்றார்.
ஒரு சிலை அந்த இடத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் எல்லோரும் வணங்க வேண்டும். அங்க பாபிலோன் நாட்டில் இருந்தவர்கள் சிறை கைதிகளாக சென்றவர்களும் பாபிலோன் நாட்டிலே பிறந்து வளர்ந்தவர்களும் எல்லோரும் அந்த பொற்சிலைக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக பணிய வேண்டும். இந்த யூத வாலிபர்கள் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுடைய நம்பிக்கை என்னவென்று பார்க்கும்போது, யூத நம்பிக்கை எந்த சித வணக்கம் செய்யக்கூடாது, எந்த சொர்க்கத்திற்கு மேலும் அவர்கள் வணங்கக்கூடாது. அந்த 10 கற்பனையில் ஒரு கற்பனை என்னவென்றால், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உனக்கு என்று எந்த சர்வத்தையும் எந்த ஒரு சொரூபத்தையும் நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவர்கள் ஐடல் வர்ஷிப் அல்லது ஹீரோ வர்ஷிப், ஒரு அரசனை வணங்குவது அவருடைய நம்பிக்கையாக இல்லை. யூதர்கள் வெறும் கடவுள் யாருடைய மட்டும்தான் வணங்குவார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். ஏனென்றால் எங்களுடைய கடவுள் மனிதர்களையும் மற்றும் விலங்குகளை ஏதாவது நாங்கள் வணங்கக்கூடாது என்ற நம்பிக்கை எங்களுடைய அடிப்படை நம்பிக்கையாக இருக்கிறது என்று. அதற்கு அந்த அரசர் சொன்னார், அப்படி யாராவது வணங்கவில்லை என்றால் நாட்டின் தண்டனை அவர்கள் மேல் விடப்படும் என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நாங்கள் ஆராதிக்கின்ற கர்த்தர் எங்களை இந்த தீங்கிலிருந்து, இந்த எரிகிற அக்கினி சூழலிலிருந்து எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கின்றார். ஒருவேளை அவர் எங்களை காப்பாற்றவில்லை என்றாலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இந்த பொற்சிலைக்கு வணங்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நம்பிக்கை எடுக்கிறார்கள். அந்த உறுதியான நம்பிக்கை என்னவென்றால், நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தியாகம் செய்வேன், ஆண்டவராகிய கர்த்தருக்காக நான் ஒரு இரத்த சாட்சியாக மறிப்பேன். அதுதான் கிறிஸ்துவ அடிப்படை விசுவாசமாக ஆதி கிறிஸ்துவர்கள் கொண்டார்கள். அங்கு இருக்கின்ற ரோமன் சீசர் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பேரரசரை நீங்கள் வணங்குங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தூஷியுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்லும் போது அந்த ஆதி கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் ஒருவேளை இரத்த சாட்சியாக மறித்தாலும் இந்த அரசரை நாங்கள் வணங்க மாட்டோம். ஏனென்றால் எங்களுடைய அடிப்படை நம்பிக்கை ஆண்டவராக கடவுளை தான் நாம் வணங்க வேண்டும். அரசர்களையோ அல்லது மற்ற எந்த பொருட்களையும் நாங்கள் சேவிக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய விசுவாசமாக இருக்கிறது என்று சொல்லி எத்தனையோ பேர்கள் இரத்த சாட்சிகளாக மறைந்தார்கள். இந்த நேரத்தில் இந்த 4 வாலிபர்கள் சொல்லுகின்ற கருத்தை பார்க்கும்போது அரசருக்கு இன்னும் கோபம் வருகிறது. அதனால் எரிகின்ற அக்கினி சூளையில் அவர்கள் போடப்படுகிறார்கள். 3 ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 மனிதர்களாக போடப்பட்டிருக்கின்ற நேரத்தில் 4வது மனிதனாக ஆண்டவராகிய கடவுள் அவர்களோடு அது துன்புறுத்திருந்தார். பல நேரங்களில் கிறிஸ்துவுக்காக நாம் துன்புறும் போது நாம் துன்புறுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கின்றோம். நம்மோடு சேர்ந்து கிறிஸ்துவும் துன்புறுத்துகிறார். நாம் படுகின்ற கஷ்டத்தில் அவரும் நம்மை கஷ்டத்தில் இருக்கின்றார். நாம் சந்தோஷமாக மகிழ்ந்து கொள்ளும் போது அந்த மகிழ்ச்சியிலும் பங்கேற்கின்றார். அப்ப ஆண்டவராகிய கடவுள் இந்த வாலிபர்களை தனித்து விடவில்லை. தானும் அந்த எரிகின்ற அக்கினி சூழ்நிலையில் அவர் இறங்கி அந்த மக்களோடு தன்னை அடையாளப்படுத்துகின்றார். உறுதியான நம்பிக்கை, உறுதியான தீர்மானம், அதில் கடவுள் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கின்றார். இரண்டாவதாக, இறை மக்கள் எப்படி சாட்சிகரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லும் போது நாம் நினைக்கின்றோம், நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து பலருக்கு போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதும் அல்லது கைப்பிள்ளைகளை கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்வதற்கு செய்வதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று. அது மட்டும் போதாது, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்முடைய சாட்சிகரமான வாழ்க்கையை பார்த்தால் தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். வெறும் வார்த்தை அளவிலும் நாம் வெறும் பிரசங்கத்தை மட்டும் அல்லது கடவுளுடைய வார்த்தைகளை மட்டும் அவர்களுக்கு போய் சொல்வது என்னுடைய கடமை அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய குணாதிசயங்களையும் மக்கள் பார்க்கும் போது இவர்கள் அன்பு செய்கிறவர்கள், பிறரை மன்னிக்கிறவர்கள், விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை உடையவர்கள், சமாதானம் செய்கிறவர்கள், கலகம் செய்வதில்லை இவர்கள் என்ற அந்த குணாதிசயங்களை பார்த்து
அவர்கள் நமக்கு சாட்சி தர வேண்டும். சில நேரத்தில் நம்ம எல்லாம் பேசும்போது சொன்னீங்கன்னா கிறிஸ்தவங்களா அப்படின்னா சமுதாயம் நமக்கு ஒரு தனி அடையாளத்தை வைத்திருக்கிறது. இவர்கள் அன்பு செய்கிறவர்கள், இவர்கள் பிறரை ஏற்றுக்கொண்டு சமாதானத்தோடு வாழ்கிறவர்கள் என்று. ஒருவேளை அப்படி அவர்களுடைய பார்வைக்கு நாம் நடந்து கொள்ளாத இருந்த போதிலும் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், கிறிஸ்தவர்கள் போல் நீங்கள் இருக்கிறீர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிதெல்லாம் செய்தியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். எதற்கு சொல்கிறேன் என்றால், நம்முடைய வார்த்தை மட்டும் முக்கியமல்ல, நாம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய சாட்சிகரமான வாழ்க்கையை நாம் வசிக்கின்ற இடங்களிலும், நமக்கு நம்முடைய வேலை செய்கின்ற இடங்களிலும், சமுதாயத்திலும், திருச்சபையிலும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று மக்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த ஒரு சாட்சிகரமான வாழ்க்கையை தான் ஆண்டவராக கடவுள் எதிர்பார்க்கின்றார். தானியேல் 3:28 சொல்லுகிறது, இந்த எரிய அக்னி சூழ்நிலையிலிருந்து வெளியே வரும்போது அந்த நேபுகாத்நேசர் அரசர் சொல்லுகின்றார், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவருடைய தேவன் தான் உண்மையான கர்த்தராக இருக்கின்றார், இவரை நீங்கள் எல்லோரும் பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த 4 வாலிபர்களுடைய கடவுளை பற்றி அவரை சாட்சி பகிர்கிறவராக இருக்கின்றார். மற்றொரு வசனம் தானியேல் 6:26. இது தானியேல் சிங்கக்கவிக்கு போடப்பட்டிருக்கும் போது அந்த இரவு முழுவதும் அந்த அரசு தூங்கவில்லை. ஏனென்றால் தானியேல் அந்த இடத்தில் நாள்தோறும் ஜெபித்துக் கொண்டிருந்தார். அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கும் போதும் அவர் கடவுளை வணங்குவதில் அவர் தயக்கம் காட்டவில்லை. அப்பொழுது தானியேலை சிங்கக்கவியில் போடப்பட்டிருக்கும் போது அந்த அரசன் காலையில் ஓடி வந்து சொல்லுகிறார், தானியேலே, யாராகின்ற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருந்திருக்கிறாரா என்று கேட்டபோது அதற்கு அந்த தானியேலை பார்க்கும் போது அந்த சிங்கம் தானியேலை எதுவும் சேதப்படுத்தாத போது அவர் சொல்லுகிற ஒரு பெரிய கட்டளையை அந்த நாட்டுக்கு அனுப்புகின்றார். தானியேலின் கடவுள் தான் உண்மையானவராக இருக்கின்றார். நம்மை அறிவுறுவதற்கு இந்த ஒரு எடுத்துக்காட்டை போதும் என்று சொல்லி அங்கு இருக்கின்ற அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் எல்லோருக்கும் அவர் அதை பிரசித்தப்படுத்துகிறவராக காணப்பட்டிருக்கின்றார். நம்முடைய சாட்சிகரமான வாழ்க்கை பிறர் நம்மை வணங்குகின்ற கடவுளை அவரும் வழிபடுவதற்கு உதவி செய்ய வேண்டும். So witnessing life is not just sharing the word of God itself, but we need to live like a Christ life. The disciples lived and imitated the Lord Jesus Christ in their life. என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும், கிறிஸ்துவுடைய தன்மைகள் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுடைய போதனை இருக்க வேண்டும். கிறிஸ்துவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் காட்டும் போது பேச்சில் செய்தல்ல, நம்மோட வாழ்வதாக காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் பிறருக்கு நாம் நம்முடைய விசுவாசத்தையும் கிறிஸ்துவின் அன்பையும் சொல்ல முடியும். உறுதியான தீர்மானமும் பிறரை கடவுளின் வழியில் நடத்துவதற்கு உதவியாக இருப்பது நம்முடைய சாட்சிகரமான வாழ்க்கை. இந்த காரியங்களோடு நாம் நம்முடைய சமுதாயத்திலும் குடும்பத்திலும் திருச்சபை வாழும்போது நாம் ஆராதிக்கின்ற கர்த்தரை அவர்களும் ஆராதிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சி பொருத்தமாக இருக்க வேண்டும். அப்படி செயல்பட கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். இங்கு படைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கைகளுக்காக உங்கள் நன்றிகளை ஏறிருக்கின்றோம். ஆண்டவரே, வெறும் காணிக்கைகள் மட்டுமல்ல, எங்களை நாங்கள் உமக்கென்று படைத்திருக்கின்றோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ஊழியத்தில் பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இருந்தும் பரமண்டலத்திற்கு பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு எங்களை மன்னியும். எங்களை சோதனை பேசி பண்ணாமல் நீங்கள் ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விட வைக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஜெபநிலையில் இருப்போம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, மீண்டுமாக 6 மாதத்துக்கு பிறகு நாங்கள் வெளிப்படுவதற்காக எங்களை அழைத்து வந்தேன். ஆண்டவரே, எம்மீட்பர்
திருச்சபையின் குடும்பமாக நாங்கள் உங்களை வெளிப்படுவதற்கு வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த 10 மாத காலங்களில் எங்களை விட்டு கிறிஸ்துவுக்குள் மறித்து உடைய பாதம் சேர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். இழப்புகளை சந்தித்த குடும்பங்களுக்கு மெய் சமாதானத்தையும் ஆசிரியத்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருக்கின்றார். அவருடைய சோகங்களிலும் துக்கத்திலும் அவர் பங்கேற்கிறவர் கர்த்தராக இருக்கிறார் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதே போல் கர்த்தாவே, உலகமெங்கும் அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பங்களுக்காகவும் சுகவீனமாக இருந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். விரைவில் அவர்கள் நலம் பெற்று கர்த்தர் செய்த அதிசயங்களை பறைசாற்ற அவர்களை பயன்படுத்தும். அந்த வேத நேரத்திலும் இங்கிருக்கின்ற எல்லா சபை மக்களுக்காகவும் பரிமாணப்படும் அங்கத்தினர்கள் அவருடைய குடும்பங்களுக்காகவும் அந்த வேத வழிபாட்டிற்கு வரமுடியாமல் இருக்கின்ற எங்களுடைய சபை மக்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். அந்த அவர்கள் வீடுகளிலே இருக்கும்போது இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக நாங்கள் அவர்களை கடவுள் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த வாய்ப்புக்காகவும் நன்றிகளை இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இல்லங்களுக்கு போகும்போதும் உங்களுடைய தெய்வீக பிரச்சனத்தோடும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு எங்கள் வழிபடுத்தும். உமக்கு துதிகர மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் கெஞ்சி கொண்டாடுகிறோம். அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ உபகாரம் மறவாதே. ஆமென். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தாய் தந்தையாம் கடவுளின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் உந்துதல் தருகிற தூய ஆவியின் கூட்டுறவு வழிநடத்தினோம் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட போகிறோம்.